சம்டைம்ஸ் இன்ட்ரோவர்ட்டா இருப்பாங்க, சம்டைம்ஸ் எக்ஸ்ட்ரோவர்ட்டா இருப்பாங்க. அதுக்கு பேர் ஏதோ சொல்லுவாங்க. ஐ அம் நாட் கெட்டிங் த வேர்ட் ரைட் நவ். ஷி இஸ் தட் கைண்ட் ஆஃப் ஆம்பிவர்ட். ஆம்னிவர்ட். ஆம்னிவர்ட்ன்னு சொல்லுவாங்க. ஸோ ஷி இஸ் பீயிங் ஒரு சிலவங்க கூட இருக்கும்போது இன்ட்ரோவர்ட்டா இருப்பாங்க. டக்குன்னு வெளியில போனாங்கன்னா, டக்குன்னு எக்ஸ்ட்ரோவர்ட்டா மாறிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு நபர். நைஸ். ஆக்சுவலி நான் எல்லா பிக் பாஸும் பார்த்தது, எல்லா சீசன் பார்த்தது இல்லை. பட் பார்த்ததுல ஐ ரியலி லைக் ஹர் Thank கிராஃப் அண்ட் இட்ஸ் அமேசிங். ஐ ஹோப் ஷி definitely. வின்ஸ் or at least on the final stageல வரணும். I want her to win for sure. It will be a statement, but let's see. Yeah, let's Thank you. Thank you so much. கிறிஸ்டி ஒரே பேசிடுங்க. ஒரு கொஸ்டின் மட்டும் கேட்டுக்கிறேன். ஒரே ஒரு கொஸ்டின், லாஸ்ட் கொஸ்டின். கேளுங்க. ரியா, உங்களுக்கு நான் வந்து கனியக்காவோட ஃபேன். கனிக்கும் ரியா அரோராக்கும் உள்ள பாண்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? உங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்தது? இன்னைக்கு கூட ஒரு கியூட் மூமெண்ட் நடந்தது. லைக் கனியோட போட்டோ வந்து கொஞ்சிக்கிட்டு, அது ரொம்ப அழகா இருந்தது. அவங்களுக்குள்ள ஒரு நல்ல பாண்ட் இருக்கு. ஆமா, அதை எனக்கு நீங்க எப்படி பாக்குறீங்க? அரோரா துஷாரை விட எனக்கு அரோரா கனி தான் ரொம்ப பிடிக்கும். அரோரா கனி, அரோரா திவ்யா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மோர் தென் எனிவன். ஏன்னா அவங்க 2 பேரும் பேசும்போது நம்ம நம்ம சொந்தக்காரவங்க இருப்பாங்கல்ல, நம்ம சொந்தக்காரவங்க யாராவது வம்பு இழுத்து பேசுவாங்க நம்ம கிட்ட. அந்த மாதிரி ஒரு டோன்ல இருக்கும். அது பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். அதனால தான் நான் வந்து அவங்க கிட்ட கிளியரா சொன்னேன். தயவு செய்து கனி கூடயோ திவ்யா கூடயும் இருமா, வேற எங்கேயும் போகாதம்மா அப்படின்னு சொன்னேன். ஸோ அவங்களோட பாண்ட் 2மே கனி கூடயும் சரி, திவ்யா கூடயும் சரி ரொம்ப கியூட்டா இருக்கும். ஓகே, கிறிஸ்டி பேசிடுங்க. ஹாய் ரியா. ஹாய் கிறிஸ்டி, சொல்லுங்க. நான் ஒண்ணே ஒண்ணு சொல்லணும் அப்படின்னா, ஆக்சுவலி ஒரு ஃப்ரெண்ட் வந்து எப்படி இருக்கணும்னா, நல்ல நீ என் ஃப்ரெண்ட் ஆயிட்டன்றதுனால எப்பவுமே நீ பண்றது எல்லாமே கரெக்ட், ஓகே நீ எல்லாமே குட்டா பண்ற அப்படிங்கிற ஒரு ஃப்ரெண்ட் இல்லாம, நீங்க வந்து ஒரு அரோராக்கு வந்துட்டு ஒரு ஆக்சுவலி ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருக்கீங்க. தப்புனா தப்பு, கரெக்ட்னா தப்பு. ஆக்சுவலி எவ்ரிபடி நீட்ஸ் அப்படி ஒரு ஃப்ரெண்டு தான். மேபி என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல அப்படி ஒரு ஃப்ரெண்டு தான் தேவை. அந்தபடி நீங்க அரோராக்கு இருக்கிறது இட்ஸ் ரியலி ரொம்ப நைஸ். அண்ட் அரோரா வந்து அரோரா மாதிரி ஒரு பர்சனுமே வந்துட்டு நம்ம எல்லாருக்குமே ஒரு ஃப்ரெண்டா தேவை. ஏன்னா நமக்கு ஒரு மைண்ட் வந்து டிஸ்டர்பா இருக்கு, இல்ல நம்மளுக்கு ஒரு மாதிரி கொலாப்ஸா இருக்குன்னா அவங்க கிட்ட போனா அவங்க ஒரு வே காட்டுறாங்கல்ல, அந்த வே வந்து இட்ஸ் ரியலி நைஸ். அதே மாதிரி அவங்களோட வியூ வந்துட்டு நம்ம யோசிக்கிறத தாண்டி அவங்களுக்கு ஒரு வியூ இருக்கும். அது ரொம்ப அழகா இருக்கு. அதே மாதிரி அது கரெக்டாவும் இருக்கும். அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப நிறைய இடத்துல கரெக்டா இருந்திருக்கு. இதுதான் நான் சொல்ல விரும்புறேன் உங்ககிட்ட. தேங்க்யூ கிறிஸ்டி. ஸோ எங்க 2 பேருக்கும் இருக்க பாண்டே, நான் உங்க 2 பேருமே ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி டிஃப்ரெண்டான பீப்புள். நான் ரொம்ப எமோஷனலான பர்சன். அவளுக்கு ஆக்சுவலா அவளுக்கு எம்பத்தின்னு ஒண்ணு இருக்குன்னே எனக்கு இந்த வீட்டுக்கு போய் தான் தெரியும். அந்த மாதிரி எம்பத்தில நான் அந்த மீனிங்ல சொல்லல. ஷி won't cry. அவங்களுக்கு வந்து அழுகவே மாட்டாங்க. ஷி வாஸ் வெரி ஸ்டபன், வெரி ஸ்ட்ராங். அவங்க உள்ள போய் தான் இத்தனை தடவை மச்சான் அழுவியானின்ற மாதிரி இருக்கு எனக்கு. ஸோ வி வேர் வெரி எக்ஸ்ட்ரீம்லி டிஃப்ரெண்டான ஒரு பீப்புள் தான். என்னோட தாட்ஸும் அவங்களோட தாட்ஸும் என்றைக்குமே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்ல இருந்ததே இல்லை. அவங்க பண்ற எதுவுமே எனக்கு பிடிக்காது. நான் போயிட்டு நீ ஏன் மச்சான் இப்படி பண்ற, நீ ஏன் அப்படி பண்ற, நீ இப்படி பண்ணிருக்க கூடாது அப்படின்னு நான் சொல்லுவேன். அதுக்கு அவங்க ஒரு விளக்கம் கொடுப்பாங்க. அந்த எக்ஸ்பிளனேஷன் கேட்டதுக்கு அப்புறம் என்னால வேற எதுவும் சொல்ல முடியாது. சரி ஓகே, உனக்கு பிடிச்சது நீ பண்ண, அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி ஆயிடும். சேம் ஆஃப் த வே தாட் இருந்தா எந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பும் சரி, ரிலேஷன்ஷிப்பும் அது அழகாவும் இருக்காது. தப்புன்னு சொல்றேன். அதுவும் அவளும் ஓகே, அவளும் வந்து இது இப்படிதான், இவ என்ன இப்படி சொல்றான்னு எடுத்துக்க மாட்டா. ஓகே, இவ இப்படி சொல்றா, நம்ம யோசிச்சு பார்த்து நமக்கு என்ன வேணுமோ அதை பண்ணிட்டு போவோம் அப்படிங்கிற மாதிரி அவ யோசிப்பா. பிருந்தா. யா. ஹாய் ரியா. ஹாய். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம். அரோரா வந்து டிடிஎஃப் ஜெயிச்சதுல எனக்கு பயங்கர ஹாப்பி. டிபி எல்லாம் பாத்தீங்களா, பயங்கர ஃபயரா வச்சு அன்னைக்கு தான். ஆமா, எனக்கு என்னமோ நிறைய கேர்ள்ஸ் வந்து அரோராவோட ரிலேட் பண்ணிக்க முடிஞ்ச மாதிரி தான் நான் அன்னைக்கு நினைச்சேன். ஏன்னா அந்த பொண்ணு வந்துட்டு ஒன்றும் செய்யல, கரெக்ட் தான். அஃப்கோர்ஸ் 50 days வந்து ஒன்றும் செய்யல. செஞ்சவங்களுமே டாக்ஸிசிட்டி கொடுத்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு இப்ப யோசிக்கும் போது. எல்லாருமேலுமே அந்த கருத்து இருந்ததுங்க. நாங்க நிறைய ஸ்பேஸ் போட்டு பேசியிருக்கோம்.
எல்லார் மேலயுமே யாருமே ஒண்ணும் செய்யலன்ற மாதிரிதான் இருந்தது. பண்ணவங்க கூட பாத்தீங்கன்னா ம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ரொம்ப கத்திக்கிட்டு ஒரு நாள் கூட உட்கார்ந்து ஒரு காதுல கூட விழல. அரோரா வந்து அதுல இருந்து ஒதுங்கி இருந்ததே ஒரு பெரிய பிளஸ் பாயிண்டா நான் பாக்குறேன். அதனால அவ கம்பேக் ம் கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா பியூரா இருந்தது அந்த பர்சனாலிட்டி. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து ம் ரொம்ப கத்திக்கிட்டு இருந்துட்டு அவங்க வந்து இப்போ ஒரு growth கொடுத்திருந்தாங்கன்னா அது ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்திருக்கும். அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ம் அது என்னதான் ஒரு ஆ, பாசிட்டிவான ஒரு growth-ஆ இருந்தாலுமே இந்த ம் ஆர்டிகுலேஷன் ஸ்கில்ஸ் இதெல்லாம் வந்துட்டு லேட்டா வந்தாலுமே இப்ப அவங்க வந்து ரொம்ப அமைதியா ம் இருந்துட்டு டக்குன்னு அதை காட்டும் போது பாத்தீங்கன்னா ரொம்ப பியூரா இருக்கு அந்த growth. அப்படிதான் ம் நான் ம் பாக்குறேன். ம் சோ வந்துட்டு இப்போ ஒரு பிளெயின் பேப்பர்ல அழகா எழுதின மாதிரி இருக்கு. ஆ ஃபர்ஸ்ட் அடிச்சு அடிச்சு எழுதிட்டு அதுக்கப்புறம் அந்த மாதிரி இல்லாம புரியுது புரியுது புரியுது. இத வந்து நான் சொன்னேன்னு சொல்லுங்க. சோ அது வந்து ஒரு பெரிய மைனஸ் கிடையாதுங்க. ஃபர்ஸ்ட் ஐயோ 50 இவ்வளவு டேஸ் point நான் எப்படி ஞாபகம் வச்சு இன்னும் 2 வாரத்துக்கு அப்புறம் ஒண்ணு வரும்போது சொல்லுவேன்னு தெரியல. இல்ல பரவாயில்ல. டெய்லி வந்துட்டு பேசி ஃபர்ஸ்ட் பேசி 50 உங்களுக்கு டேஸ் மனப்பாடம் ஆயிடும். ஆமா ஞாபகம் வச்சிருக்கோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் 50 டேஸ் அவங்க ஒண்ணும் பண்ணலாங்கிறது எனக்கு பெருசாவே இப்ப தெரியலங்க. அவங்க அத லேட்டா வந்தாலும் ம் ரொம்ப ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். அப்புறம் வந்து நேத்து ம் நான் சொல்லியிருந்தேன், அவங்க கம்ருதீனோட வச்சிருக்க ஃப்ரெண்ட்ஷிப் வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியம் இல்ல. எனக்கு அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருக்காங்க. அவங்க நிறைய தப்பு பண்ணுவாங்க. ஆனா நமக்கு வந்து நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம். ஆனாலும் பாத்தீங்கன்னா அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து அந்த பாண்ட் வந்து ரொம்ப அழகா எடுத்துட்டு போனாங்க அரோரா. பார்வதி மேட்டர்ல வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தது. கடைசியில வந்துட்டு நீ எப்படியாவது க்ளோஷர் வாங்கிருன்னு கேட்டுக்கிட்டே இருந்தது. அதெல்லாம் ஒரு கேர்ள் வந்து ஒரு ட்ரூ ஃப்ரெண்டா அப்படி இருக்க முடியும். இப்பெல்லாம் அந்த பாய் பெஸ்டினா வேற மாதிரிதான் கிண்டல் பண்றாங்க. ஒரு பாயும் கேர்ளும் ஃப்ரெண்டா இருந்து அதுல அந்த கேர்ள் வந்து அந்த பையனுக்காக எவ்வளவு கரிசனமா யோசிக்கிறா அப்படிங்கறத அரோரா வந்து ம் கடைசி வரைக்கும் ட்ரை பண்ணாங்க. கடைசியில ம் இது வந்து ம். ட்ரையாங்கிள் அது இதுன்னு சொல்லி திரும்ப திரும்ப அவங்க வந்துட்டு அந்த தலையில அடிச்சுட்டு அவங்க இல்ல அழுதாங்கல்ல. இப்போ அரோராவோட கம்ருதீனோட அந்த ரிலேஷன்ஷிப் இப்போ நீங்க சொல்ற வர விதத்துல பார்த்தா ஆப்வியஸா அது வந்து ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் ம், அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. பட் ம், ஆனா வாட் ஐ ஃபீல் லைக் ஒருத்தவனை இவ்வளவு கஷ்டப்படுத்துறானா நீ அவன் கூட இருக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் யாருக்குமே கிடையாது. ம், ம், ம். அப்படிப்பட்ட பொண்ணு கிடையாது. அந்த சர்க்கம்ஸ்டன்ஸ்ல ஆ, நான் கேட்கும்போது எனக்கு சொன்ன விஷயம் என்னன்னா, நான் இஃப் இன் கேஸ் கம்ருதீனை நான் இப்போ பிரேக் பண்ணிட்டு வெளில வரேன்னா, அந்த பையன் என்னை பத்தி தப்பா பேசுவான். ம், என்னை பத்தி தப்பா பேசுறது என்னால ம். எனக்கு அது வேண்டாம். அதனால தான் நான் அவன்கிட்ட பேசுறேன்ற மாதிரி தான் சொன்னாங்க. அது ரைட்டு தான். சோ பட் எனக்கு இருந்தாலும் ஷி ஹேஸ் சம் பாண்ட். ஸ்டில் ஷி ஹேஸ். இன்னைக்கு கூட ஆ, பேசிட்டு இருந்தாங்க. ம், எனக்கு பிடிக்கும் ம், அப்படிங்கிற அந்த பாண்ட். அதாவதுங்க ஒரு ஃப்ரெண்டு ஒரு க்ளோஸ் சர்ஃபேஸ்ல இருக்கும். இப்ப நம்ம ஓப்பன்ல வந்து அவன் அபியூசிவ்னு தெரிஞ்சா நம்ம விட்டுட்டு போயிடலாம். இப்போ ஒரு கிளாஸ்ல எடுத்துக்கோ, ஒரு ம், காலேஜ்ல நான் கோயட்ல தான் படிச்சிருக்கேன். நல்ல கால கமருதீன் மாதிரி எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்ல. ஆனா அரோரா வச்சு ம். ஃப்ரெண்ட்ஷிப்பை என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சதுன்னு சொல்ல வரேன். நாங்க அந்த மாதிரி ஆ, இருந்திருக்கோம் சப்போர்ட்டிவா பாய்ஸ்க்கு அந்த புரியுது காலத்திலேயே. புரியுது. பாய்ஸ் ஆனா ஆ, ரொம்ப டபுள் புரியுது. மடங்கா சபரி மாதிரி எங்களை இல்ல கேர் இந்த பண்ணிட்டாங்க. சப்போர்ட்டிவா இருக்க விஷயம் அதேதான் திருப்பியும் சொல்ல வரேன். சப்போர்ட்டிவான ம், இருக்க விஷயம் இட்ஸ் டெஃபினெட்லி அப்ரிஷியேட்டபிள். பட் ம், ம், என்ன மாதிரி ஒருத்தவங்க உங்க கூட இருக்கும்போது நீங்க சப்போர்ட்டிவா இருக்கீங்கன்ற ஒண்ணு இருக்கு. அவங்க ம், ம், உன்னையே ம். போட்டு அடிச்சு ஆமா, கஷ்டப்படுத்தி ஆமா. உன்னையே எக்ஸாக்ட்லி. அது ரொம்ப பண்ணிட்டு கஷ்டமா இருந்தது. அப்படியே ம். நீ வந்து சப்போர்ட்டிவா இருக்கணும்னு இந்த உலகத்திலே யாருக்கும் எந்த அவசியமும் அ கிடையாதுங்கிறது தான் ஐ வாண்ட். நான் என்ன நினைக்கிறேன்னா, அவன் திரும்ப வந்து இப்ப நம்ம கிட்ட வந்து ஒரு பிரச்சனைன்னு நம்ம சொல்லும்போது, அந்த க்ளோஸ் சர்ஃபேஸ்ல நான் திருப்பிட்டு போ முடியல. திஸ் இஸ் மை நேச்சர்ன்னு அவங்க காட்டுனதா எனக்கு தோணுது. இப்ப திரும்ப போய் அவ ம் பேசி ம் ஒரு தடவை சரிப்படுத்திட்டா. அவ என்ன சொன்னான்னா, எனக்கு பயமா இருக்கு. நான் சரிப்படுத்தி வச்சுக்கிறேன்னு சொன்னா. ஆனா, அதுக்கப்புறம் எப்ப ம் சப்போர்ட்டிவா இருந்தான்னா, அதுக்கப்புறம் அந்த பையன் திரும்ப பிரச்சனைன்னு வந்து சொல்றான். என்ன திரும்ப அப்படி சொல்லிட்டா ம் அப்படின்னு சொல்றான். அப்ப வந்து இவ வந்து ஒரு மாரி ஓகே அப்படியான்ட்டு போகாம, திரும்ப வந்து ஒரு க்ளோஷர் ம். வாங்கிரு. உன்னோட ஃபியூச்சர பாருன்னு சொன்னது வந்து அப்பதான் வந்து அவ வந்து ரொம்ப ஹை ஆயிட்டான்னு நான் சொல்றேன். கேரக்டர் வைஸ் சொல்றேன் நானு. புரியுது 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 புரியுது. அந்த நேரத்துல சப்போர்ட் குடுக்கணும்னு தானே அந்த பொண்ணுக்கு நினைச்சது தோணுச்சு. நான் இந்த பையன் வந்து நம்மளையே இந்த அடி அடிச்சான். இவனுக்கு போய் திரும்ப க்ளோஷர் இவனை வாங்க சொல்லி நமக்கு எதுக்கு இந்த பிரச்சனை அப்படின்னு அவன் நினைக்கலல்ல. சோ வந்து பிருந்தா, ம் இங்க ம் ஒரே அவன் ஒரு வந்து சாரி டு இன்டரப்ட், இங்க ஒரே ஒரு கிளாரிபிகேஷன். ஆக்சுவலா இதுல ஒரே ஒரு யா பாயிண்ட் யா பாத்தீங்கன்னா, ஷீ ஹெல்ப்ட் him அட் த சேம் டைம். யா அவன் வந்து இப்ப ஐ எம் நாட் ஃப்ரெண்ட்ஸ் வித் him நவ் எனிமோர் அப்படிங்கறதுலயும் அவங்க ரொம்ப கிளியரா இருந்தாங்க அந்த ம் பவுண்டரியில. ம் ஐ எம் நவ் ம் அவுட் ம். சைடு இவர் தான் க்ளோஸா இருந்தாருன்ற அந்த பவுண்டரியை அவங்க டிஃபைன் பண்ணிட்டே இருக்கிறாங்க. சோ அது வந்து ரொம்ப எக்ஸாக்ட்லி. ம் ம். கரெக்டான விஷயம் நினைக்கிறேன். இட்ஸ் நாட் லைக் யூ ஷுட் நாட் ஹெல்ப் அதர்ஸ் when they are not friends with you. யா ஃப்ரெண்ட்ஸ் யா இல்லனாலும் ஐ கேன் ம் ஹெல்ப், ம். பட் யூ ஆர் நாட் க்ளோஸ் டு மீ எனிமோர். ஐ டோன்ட் ஹேவ் டு பி ஃப்ரெண்ட்ஸ் யா வித் ரியல் க்ளோஸ் வித் யூ. அதை வந்து அதுதான் அவங்க
அந்த டெஃபினிஷன் இருக்குல்ல, அந்த டிஃபைன் ஸ்டாண்டிங் எக்ஸிபிட் வாட் பண்ணாங்க. இஸ் எனக்கு இது முக்கியம். ஐ லவ் மை செல்ஃப். ஸோ வாட் இஸ் குட் ஃபார் மீ, அதான் நான் சூஸ் பண்ணிக்கணும். ஐ ஷுட் நாட் பி கெட்டிங் ஃப்ரெண்ட்ஸ் வித் சம்மோன் லைக் ஹிம், இட் வில் பி ஹர்ட்டிங் மீ அகெயின் அப்படிங்கிற அந்த டிசிஷன் இருக்கலாம். என்னைக்கு அவங்கள வந்து எமோஷனலி ஷீ இஸ் வீக்னு தெரிஞ்சும் கண்டினியூ பண்ணானோ, அது வெளில வந்தவங்க தான் அது அப்படியே நின்னாங்க. என்னைக்குமே அதை ரொம்ப நிறைய இடத்துல சொல்லிக்கிட்டே இருந்திருப்பாங்க. ஸோ ஐ திங்க் தட் இஸ் அவங்க திரும்ப வாட் திரும்ப டிஃபைன்ஸ். திரும்ப திரும்ப அந்த துஷார் மேட்டரை எடுக்காதுன்னு சொன்ன பிறகும் அதை எடுத்து எடுத்து வந்து ஹர்ட் பண்ணும்போது அது கிளியரா தெரிஞ்சது. அந்த பொண்ணோட ஹர்ட் வந்து அந்த அழுகை அடக்க முடியாம அந்த வீக்கெண்ட் ஷோல கூட என்னால அடக்க முடியல சார் வருதுன்னு சொன்னப்ப அது நல்லா தெரியுது அது எவ்வளவு ஹர்ட் ஆகுதுன்னு. அப்படிப்பட்ட ஹர்ட் பண்ணவங்களுக்கு அப்படி பண்ணணும்னு நான் சொல்லலைங்க. எனக்கு வந்து அந்த நேரத்துல இப்ப என்கிட்ட வந்து அப்படி ஆல்தோ இப்படி பண்ணியிருந்தாலுமே எனக்கு ஒரு சப்போர்ட் வேணும் அப்படின்னு ஒருத்தர் வந்து நிக்கும் போது நான் சப்போர்ட் பண்ணிடுவேன். அதை நான் யோசிச்சுட்டு இருக்க மாட்டேன். அது மாதிரி அரோரா பண்ணது வந்து எனக்கு ரொம்பவே எனக்கு அந்த சீன்ல வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அரோரா நீ க்ளோஷர் வாங்கிடுன்னு யாருங்க சொல்லுவா, நீ என்னமாவது பண்ணு அப்படிதானே சொல்லுவோம். இது வந்து அவன் தலையில் தாவனே எழுதிக்கிறான்னு சொல்லுவோம். ஆனா நீ க்ளோஷர் வாங்கிடு, இந்த இடம் வந்து ஒரு பெரிய வைடர் ஆடியன்ஸ்க்கு போகுது. இது வந்து இது இது இங்க நீ இங்க சொன்னதை இங்கேதான் க்ளோஷர் பண்ணணும்லாம் வந்து யாருங்க சொல்லுவா. ஒரு அந்த மதர்லி மோட் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அது நேத்தே நான் சொன்னேன். கம்ருதீனோட அவளுக்கு இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் வந்து கம்ருதீன் மேபி அதை வந்து மிஸ்யூஸ் பண்ணிருக்கலாம். அதை வந்துட்டு அவளை ஹர்ட் பண்ணி அழுக வச்சிருக்கலாம். பட் ஆனா இவளோட ஃப்ரெண்ட்ஷிப் அது ஆல்தோ அது ஃப்ரெண்ட் இல்லைன்னு முடிஞ்சாலுமே அந்த கேர், அந்த சப்போர்ட் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது நீங்க முடிஞ்சா சொல்லுங்க. ஏன்னா அது அது வந்து அவங்க அந்த ரெகக்னைசேஷன் கிடைச்சது அப்படின்னு அது தெரிஞ்சா, ஏன்னா கம்ருதீன் கடைசி வரைக்கும் கிடைக்கல. திரும்ப காருக்குள்ள உட்கார்ந்து இருக்கும் போதும் இதெல்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தாப்ல. இப்ப வந்து அட்லீஸ்ட் ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல அது ஒரு நல்ல விஷயம் தான். ஓகேங்களா? அப்படிதான் நான் பாக்குறேன். ஹலோ. தேங்க்யூ. இதுதான் சொல்ல நினைச்சேன். மற்றபடி டிடிஎஃப் வின்னதுக்கு ரொம்ப சந்தோஷம். இது டைட்டில் வினர் ஆனா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். மற்றபடி ஆர்டிகுலேஷன் ஸ்கில்ஸ் இப்ப அவங்க இருக்கிற இப்ப பண்ணிட்டு இருக்கிறது எல்லாமே எல்லாரும் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. எனக்கு இந்த பாயிண்ட் சொல்லணும்னு தோணுச்சு உங்ககிட்ட. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வந்து யோகி பேசிடுங்க. Hi Ria. Hi. I'm the one who contacted you. Hi. Hi. சொல்லுங்க. ரியா, எனக்கு ஒரே ஒரு பாயிண்ட் இருக்கு and one question இருக்கு ஆக்சுவலி. பாயிண்ட் வந்து ரிகார்டிங் த ஃபர்ஸ்ட் 50 days. ஆக்சுவலா என்னன்னா, அவங்க வந்து கமருதீன் கூட சண்டை நடந்தப்ப உள்ள போயிட்டு பிக் பாஸ் கிட்ட வந்து அந்த பேசிட்டு இருக்கப்ப அந்த அன்டிசர்விங் பத்தி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்ப பிக் பாஸ் ரீசன் இல்ல, ஏதோ ஒண்ணு மக்களும் பாத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதனாலதான் என்னன்னா, நான் எப்பவுமே லைவ் தான் பார்ப்பேன். ஐ டோன்ட் வாட்ச் எபிசோடு. பிகினிங் டேஸ்ல இருந்தே பிகினிங்ல இருந்தே அவங்க 24 hours பார்க்கும் போதெல்லாம் அங்கங்க சிலதெல்லாம் அவங்க ஃபர்ஸ்ட் வீக்லயே நிறைய இம்ப்ரெசிவா விட்டுருக்காங்க. ஸ்மார்ட்டான ஒரு கான்வர்ஸ் எல்லாம் அப்படி விட்டு இருக்கும் போது எனக்கு ரொம்ப ஃபர்ஸ்டே பிடிச்சது. நடுவுல எனக்கு இந்த போர்ஷன் மட்டும்தான் எனக்கு ரொம்ப போரிங்கா இருந்தது ஆக்சுவலா. மற்றபடி அவங்க ஸ்மார்ட்டா பேசின நிறைய விஷயம் எல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. என்ன கேட்டா 50 டேஸ்க்கு அவங்க மட்டுமே ரீசன் கிடையாது ஓபன் அப் ஆகிறதுக்கு. ஒரு 4-5 days முன்னாடி விக்ரம் கிட்டயும் சபரி கிட்டயும் கன்ஃபஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஐ திங்க் நீங்க அதை மிஸ் பண்ணிருப்பீங்க. அதனால ஐ வாண்ட் டு பாயிண்ட் அவுட். வேற எங்க பேசினாலும் உங்களுக்கு இட் வில் பி ஹெல்ப்ஃபுல். அவங்க வந்து என்ன சொல்லிருப்பாங்கன்னா, சூப்பர் டீலக்ஸ் வெர்சஸ் பிக் பாஸ்ன்னு சொல்லிட்டு அப்ப 2 குரூப் இருந்தது டீமே. அப்ப என்ன ஆகும்னா, அப்போ அரோராவை எல்லாரும் ஒப்புபிஷ பண்ணியா தான் பார்ப்பாங்க. எப்பவுமே அவங்க கிளைம் பண்ணுவாங்க ஷி ஒன்ட் ஃபைட், பட் அவங்க டர்ன் கேட்பாங்க. இவங்க வந்து ரொம்ப குட்டியா இருக்க, இல்ல இவ ஒர்க் ஆகாது, பிசிக்கலா நீ பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு எதுலயுமே அவளை இன்வால்வ் பண்ணதே கிடையாது. சோ லேட்டர் ஆன் ஷீ ஸ்டாப்ட். அங்க வந்து துஷார் மட்டும் அவளை லிசன் பண்ண, ரெஸ்பெக்ட் பண்ணோன்னு என்ன ஆச்சுன்னா, அவளோட கம்ஃபர்ட் ஜோன் ஆயிட்டான் துஷார். சோ அவளோட எல்லா ஒப்பீனியன்ஸும் அவங்க கிட்ட மட்டும் தான் பேசிட்டு இருக்காங்க. சோ நேச்சுரலி ஷோ வந்து இது இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்காது. அதனால அவங்க அந்த 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 ஒரு லவ் ஜோனை மட்டும் காமிச்சிட்டு இந்த ஜோனை நம்மளுக்கு காமிக்கலன்றதாலதான் அரோரா அந்த 15 days சும்மா இருந்ததுல மட்டும் நம்ம பார்த்திருக்கோம். பிக் பாஸ் நாங்க பார்த்த உடனே மக்களும் ஏதோ பாத்திருக்காங்கன்னு சொன்னதுக்கும் இன்டைரக்டா இந்த மீனிங் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சோ எல்லாரும் கிளைம் பண்ற மாதிரி 50 days அவங்க வந்து சத்தியமா மிக்சர் சாப்பிடல, சும்மா இல்ல. அது என்னோட ஒரு பாயிண்ட். கொஸ்டின் என்னன்னா, இப்போ சில பேர் வந்து அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இல்ல அவங்களோட லைஃப்ல எடுத்த சில டெசிஷன்ஸ் வச்சு அவங்கள ஹர்ட் பண்றாங்கல்ல, அவங்களோட வல்னரபிள் பாயிண்ட்ல வந்து ஹிட் பண்றாங்கல்ல, அப்போ அரோரா வந்து ஆமா நான் அப்படிதான், இல்ல சிரிச்சிட்டு எஸ் என்கிட்ட இருக்கிறது தானே சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு
அத கடந்து போற மாதிரி இருக்கு, இல்ல அத அக்ரி பண்ணிட்டு ஜோக்கா எடுத்துக்கிற மாதிரி இருக்கு. பட் ஆஃப்டர் சம் டைம் அவங்க அவங்க கிட்ட ஏதோ ஒரு சேட்னஸ் இருக்கா மாதிரி இருக்கு. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஆஸ்க் யூ, உண்மையிலேயே அவங்க அதை ஃபன்னா எடுத்துட்டு கடந்து போயிடுவாங்களா, இல்ல அந்த வலி அவங்களுக்கு இருக்குமா? ஸோ பீப்புள் நம்மள ஜட்ஜ் பண்றாங்க, இட்ஸ் மை சாய்ஸ், பட் ஏன் என் லைஃப்ல இல்லாத ஒரு ஆள் ஜட்ஜ் பண்றாங்க அப்படிங்கிற வலி அவங்களுக்கு இருக்கா? அவங்க வந்து ஷீல் வென் த்ரூ இட், கடந்து போயிடுவாங்க. அவங்களுக்கு வந்து இப்போ ஆப்வியஸா இதுல நீங்க பாக்குற நெகட்டிவிட்டி விட when she get famous in Instagram அதோட நெகட்டிவிட்டி வந்து யாராலையும் எப்படி எப்படி கடந்திருப்பாங்க வேற ஒருத்தவங்களா இருந்தான்னு தெரியாது. பட் அந்த இடத்துலயும் ஓகே அடுத்து மூவ் ஆன் பண்ணும், அடுத்து போட்டோ ஷூட் பண்ணும், அடுத்து ஓகே இதுல இருந்து ஏதோ ஒரு அமௌண்ட் வருது, இது திருப்பியும் வந்து நம்ம விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துலயும் மூவ் ஆன் பண்ணி தெரியல அவங்க எப்படி அந்த மோட்டிவேஷன் அவங்களுக்கு வருதுன்னு. பட் ஆனா அவங்க சிரிச்சுட்டே கடந்து போயிடுவாங்க. ஓ இப்படி சொல்றியா, ஆமா நான் இப்படிதான் அப்படின்ட்டு போயிடுவாங்க. அதை நினைச்சு அவங்க ஃபீல் எல்லாம் பண்ணதில்ல. மேபி அதுதான் நான் திருப்பியும் சொல்றேன், அவங்க ஃபீல் பண்ற ஆளே கிடையாது. இப்ப நீங்க பாக்குற அரோராவை நான் பார்த்ததே கிடையாது. அவ அழுததே கிடையாது. அவ யாராவது என்னை இப்படி சொல்லிட்டாங்கன்னு நினைச்சு ஃபீல் பண்ணதே கிடையாது. இப்ப துஷார் இதே வெளியில இருக்கா, துஷாருக்கு இப்ப இன்கேஸ் ஏதோ ஒண்ணு நடக்குது, நான் வந்து சொல்றேன் இது நீதான் காரணம் அப்படின்னு சொன்னா அதெல்லாம் காதுல கூட போட்டுக்கிற பர்சன் கிடையாது. நான் சொன்னா கூட காதுல கூட போட்டுக்கிற பர்சன் கிடையாது. அந்த மாதிரி ஒரு ஆள் தான். நம்ம எந்த அக்யூசேஷன் அவன் மேல வச்சாலும் அதை சிரிச்சுக்கிட்டே கடந்து போயிடுற ஒரு நபர் தான். ஓகே. ஏன்னா இன்னைக்கு கண்ட வீடியோஸ் போட்டவ தானே நீன்னு கேட்கும்போது ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் டப்புன்னு ஆமா அப்படின்னு சொல்லிட்டு டான்ஸ் பண்ண உடனே எனக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. இப்ப வரைக்கும் அதுல இருந்து என்னால வெளிய வர முடியல. அவங்க ஜஸ்ட் ஸ்டார்டட் டான்சிங். அதனாலதான் ஐ வாண்டட் டு ஆஸ்க் தட் क्वेश्चन. பிரியா வந்து பிரியா யாருங்க? இல்ல பிரியா ரிமூவ் நீங்க பண்ணியாச்சு. சரிங்க அசிங்கப்பட்டு போயிருவீங்க. இல்ல ப்ளீஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ப்ரோ, கொஞ்சம் சொல்லுங்க, நீங்க கண்டினியூ பண்ணுங்க பேசுறது. அதுதான் எனக்கு வந்து மோஸ்ட் ஆஃப் த அரோராவோட விஷயங்கள் எல்லாமே பார்க்கறதுக்கு ஷாக்காக தான் இருந்தது. அவங்க டிடிஎஃப்ல 6 hours நின்னதா இருக்கட்டும், இல்லை துஷார் கூட க்ளோஸ் ஆனதா இருக்கட்டும். ஒரு நபர் என்னை வந்து ஹர்ட் பண்றாங்கன்னா அந்த நபரை பக்கத்துல கூட வச்சுக்க மாட்டாங்க. அப்படி இருந்து கம்ருதீன் இவ்வளோ ஹர்ட் பண்ணதுக்கு அப்புறமும் கம்ருதீன் கிட்ட திருப்பி போய் பேசினதா இருக்கட்டும். இது எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு அரோராவை தான் இப்போ நானே பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ she'll just smile and went through it. மேபி அந்த க்ளோஸான சர்க்கம்ஸ்டன்ஸ்ல இருக்கிறதுனால அவங்க வந்து மேபி என்னடா இவங்க இப்படி பேசிட்டாங்களேன்னு யோசிப்பாங்களா இருக்கும், அவ்வளவுதான். அதை விட்டு வெளியில வந்துட்டாங்கன்னா அதை கண்டுக்கவே மாட்டாங்க, அவ்வளவுதான் அவங்க. எனக்கு இது டிராமாவா இல்லாம கடந்துட்டாங்கன்னா I'll be happy. நோ Thank இது you. வெளியில இருக்கும்போது பண்ணாததா இவரு பண்ணிட்டாரு அதெல்லாம் அவங்க கண்டுக்கவே மாட்டாங்க, சுத்தமா கண்டுக்க மாட்டாங்க. she don't even give anything towards it. இல்ல உள்ளேயுமே ஒரு வாட்டி மென்ஷன் பண்ணிருப்பாங்க, நான் கேட்காத நான் பார்க்காத இதுவா என்னை இப்படிதான் ஜட்ஜ் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் மீறி தான் நான் வந்திருக்கேன்னு ஒரு இடத்துல வந்து இது பண்ணியிருப்பாங்க. பட் அதுவுமே ஒரு ஒரு இதுவா எடுத்துட்டு சம் வேர்ட் ஷுட் நாட் பி, நான் அதெல்லாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் இருக்கணும். கானா வினோத் இன்னைக்கு பண்ணதுல வந்து நிறைய உடன்பாடு இல்ல. ஹவெவர் லைக் இட் மைட் பி ஃபன்னி ஃபார் ஹிம், அது கரெக்டா இல்ல. அதே மாதிரி நீங்க இனிஷியல் டேஸ பத்தி சொல்ற போது எனக்குமே வந்து பெருசா அவங்க தென்பட்டது இல்ல. பட் அவங்களுக்கு ஒரு இப்ப திருப்பி அவங்கள நான் நோட்டீஸ் பண்ண ஆரம்பிச்ச அப்புறம் நான் என்ன நினைக்கிறேன்னா, ஷி இஸ் நாட் டூயிங் எனிதிங். ஓ நானும் இங்க இருக்கேன் பாத்தியா, நான் பெர்ஃபார்ம் பண்றேன் அப்படின்னு அவங்க இது வரைக்கும் எதையும் பண்ண மாதிரி எனக்கு தெரிஞ்சது கிடையாது. அண்ட் ஷி டசன்ட் வாக். இப்ப 10 பேர் பேசுற இடத்துல நானும் பேசி அங்க ஒரு இது அப்படின்ற ஒரு கேரக்டரும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஃப்ரம் வாட் ஐ ஹவ் சீன் அது வந்து கொஞ்சம் ஓகே லெட் இஃப் எனக்கு வந்து யாராவது கேட்டாங்க இல்ல எனக்கு வேணும்ன்ற இடத்துல நான் பேசிக்கிறேன். ஐ வில் வெயிட் ஃபார் மை டர்ன். ஐ டோன்ட் ஹேவ் டு ப்ரூவ் தட் இந்த இடத்துல எல்லாரும் சண்டை போடுற போது. ஏன்னா நீங்க ஃபர்ஸ்ட் ஃபியூ வீக்ஸ் பாத்தீங்கன்னா வீடே கேவஸா இருந்துச்சு. யார் பேசுறதும் யாருக்குமே புரியாது, எல்லாருமே கத்திட்டு இருப்பாங்க. சரிடா என்ன பேசுறீங்கன்னு கூட புரியலடா. ஜஸ்ட் கொஞ்சம் மத்த சீசன்ஸ் எல்லாம் சண்டை நடக்கும், பட் ஒன் வில் ஸ்பீக் அண்ட் தென் தி அதர் ஒன் வில். இங்க எல்லாம் ஒரே கொலாப்ஸ் ஆன மாதிரி போய் கொஜ கொஜ கொஜன்னு ஒண்ணுமே ஒரு கேஸா இருந்துச்சு. So I think that also not like she was not comfortable in expressing her thoughts in that chaos அப்படின்னு கூட நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி கூட இருக்கலாம். ஏன்னா அப்படிதான் எப்பவுமே டிஸ்பிளே பண்ணாங்க. இட்ஸ் நாட் லைக் நான் போய் இந்த இடத்துல நான் யாரு தெரியுமா, நான் கேமர், இன்னைக்கு வரைக்கும் அவங்க கேமர் சொன்னதே இல்லை, ஆனா இவங்க தான் இப்ப கேமர். ஸோ ஐ திங்க் அந்த அந்த மாதிரி இருக்காங்கன்னு நினைக்கிறேன் நான் அந்த இனிஷியல் டேஸை பொறுத்த வரைக்கும். மேபி அவங்களுக்கு வந்து அந்த கத்திக்கிட்டே இருக்கிறப்போ நம்ம ஏன்டா பேசணும், அமைதியா இருந்துட்டு போயிடுவோம், அப்படிதான் இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு தெரியல,
அது அவங்க வந்து பேசினாதான் தெரியும். நீங்களே நிறைய விஷயம் வந்துதான் தெரிஞ்சுக்கணும் போல இருக்கு. ஆமா. ஏன்னா எனக்கு நான் ஒரு ஒரு டிஃபரெண்டான வெர்ஷன் பாக்குறேன். அவங்க இங்க ஒரு வைடான ஸ்பேஸ்ல இருப்பாங்க. எப்பயாவது ஏதாவது ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்கு, இல்ல ஏதோ ஒண்ணு இருக்குன்னா டக்குன்னு ஃபோன் எடுத்துட்டு ஏதாவது ரீல்ஸ் பார்த்துட்டு ஏதாவது சீரிஸ் பார்த்துட்டு மூவ் ஆன் ஆயிடுவாங்க. இவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்ச அரோரா. அழுதெல்லாம் நான் கண்ணுல பார்த்ததே கிடையாது. ஒரு நாள் அவங்க பெட் ஒண்ணு வச்சிருந்தாங்க. அந்த பெட்டு இறந்துருச்சு. அப்ப வந்து நானும் அவளும் 2 பேருமே பிரேக் டவுன் ஆயிருந்தோம். அதுலயுமே எப்படின்னா பெட்டு இறந்துருச்சு. நாங்க கீழ போயிட்டு அத செட்டில் டவுன் பண்றோம். அது வரையும் தான் அழுதா. கட் பண்ணா டக்குன்னு ஜாலி ஆயிட்டா. சரி ஓகே. இப்போ ஜாலி ஆயிட்டா இன் த சென்ஸ் அதுலருந்து சரி இப்ப அதுலருந்து மூவ் ஆன் ஆகணும். என்ன பண்ணலாம் அடுத்து? வா எங்கேயாவது போலாம். வா ஏதாவது சாப்பிடலாம். இல்ல வா டிவி பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு ஜோன் போயிட்டா. இவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்ச அரோரா. இப்படி அழுது நான் பார்த்ததே இல்ல. பாப்போம். ஓகே. யோகி நீங்க பேசிட்டீங்களா? வேற ஏதாவது கேட்கணுமா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் வந்தது வந்து இல்ல நான் பேசிட்டேன். ஓகே 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 கூல். பாரதி அசோக் நீங்க தான் நெக்ஸ்ட் வந்தீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க பேசிடுங்க. நெக்ஸ்ட் வந்து இப்ப பேசலாமா இல்ல? பேசுங்க நீங்க பேசுங்க. ஹாய் ரியா, எப்படி ஹாய் இருக்கீங்க? ஹாய். நல்லா இருக்கேன். நீங்க தேங்க்யூ ஹாரிஸ் வந்து ஸ்பீக்கரை அக்செப்ட் பண்ணதுக்கு. ரியா, ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க. அரோராட்ட அரோரா நீ ஒரு செல்லக்குட்டி அப்படின்னு. அப்படி கண்டிப்பா ஒரு புள்ள அந்த புள்ள. எனக்கு முன்னாடி ஒரு பெருசா ஒப்பீனியன் இல்ல. கொஞ்சம் பிகினிங்ல. அதுக்கப்புறமா அந்த பிள்ளையோட பேச்சு, அதோட காமெடி சென்ஸு, கவுண்டர் குடுக்குறது, நெறைய பேர் அந்த பிள்ளைய வந்து அட்டாக் பண்ணும்போது அத இக்னோர் பண்றது. சூப்பர் புள்ள அந்த புள்ள. நீங்க ரொம்ப லக்கி. அந்த மாரி ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சதுக்கு. எனக்கெல்லாம் இந்த மாரி ஃப்ரெண்ட் கிடைக்க மாட்டாங்களான்னு ஒவ்வொரு தடவையும் போய் போய் பார்த்து பூரா டாக்ஸிக் பீப்பிளா தான் இருப்பாங்க வந்துருவேன். பட் இந்த மாரி ஒரு பிள்ளைய நான் பார்த்ததே இல்ல. கிடைச்சிருந்தாதான் தெரியும். ஊர்ல 10, 15 ஃப்ரெண்டு வச்சிருக்கவன்லாம் சந்தோஷமா இருக்கான். அந்த ஒரே ஒரு ஃப்ரெண்ட் வச்சுக்கிட்டு ராமரா பாடு இருக்கு. அப்படி சொல்லாதீங்க. அந்த இது அரோரா ரொம்ப நல்ல பிள்ளை. நீங்களும் ரொம்ப லக்கி. அவங்களும் ரொம்ப லக்கி. ஏன்னா ரியா மாதிரி ஒரு பொறுப்பான ஒரு பிள்ளை வந்து அரோராவுக்கு வந்து ஃப்ரெண்டா இருக்கிறதுனால அவங்கள வந்து இன்னமும் நல்லா பாத்துல கூட்டு போக முடியும். அவங்களுக்கு இருக்கிற நல்ல சென்ஸையும் அண்ட் தென் அவங்க ஏதோ படிக்கணும்ன்றாங்க. அது என்ன படிக்கிறாங்க எனக்கு தெரியல. பட் லாயருக்கு படிக்க வைங்க ப்ளீஸ். செம்ம பாயிண்ட். சாரி. லூசுங்க அந்த பொண்ணு வந்து இப்போ ஒரு ஜோன்ல இருக்கா. அதனால வந்து அத சொல்லிட்டு இருக்கா. பட் எனக்கு தெரிஞ்சு படிக்கிறத வந்து டேக் இட் ஃபார்வர்டா எடுத்துட்டு போக மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபீல்ட்ல தான் இருப்பாங்க. அவங்க வேற ஒரு பிளான்ல இருந்தாங்க. இது போறதுக்கு முன்னாடி பிபி போறதுக்கு முன்னாடி வேற ஒரு பிளான்ல இருந்தாங்க. பட் அது இதுக்கப்புறம் ப்ரொசீட் ஆகாது. ஷி வோன்ட் கண்டினியூ ஸ்டடிங். அவங்க இந்த ஃபீல்ட்ல தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஃபீல்ட்ல இருந்தாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். வந்தா வெளியில வந்தா ஒரு இதுலயாவது பார்ட் டைம்லயாவது லாயருக்கு படிச்சிருமா அப்படி சொல்லிடுறேன். ஆமா ஆமா அப்படி சொல்லுங்க. ஏன்னா பாயிண்ட்லாம் சும்மா தெரிக்குது. அதுல எல்லாம் வந்து ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்க, நான்லாம் கமருதீனுக்காக தான் உன்னை பொறுத்துட்டு இருந்தேன். நீ செத்தடி பார்வதின்னு சொல்லும்போது அந்த வாய்ஸ், அதோட ஃபேஸ் அவ்வளோ கியூட். யாரு பிஸ்கோத்து? நீ ஏன் ஆறு பிஸ்கோத்தேன்னு. அப்புறமா வந்து நல்ல வேலை 2 ரெட் கார்டு கொடுத்தாங்க. கமருதீனுக்கு மட்டும் கொடுத்துருந்தா இவளுக்கு ஒரே குளு குளுன்னு இருந்திருக்கும்னு சொல்லும்போது அந்த வாய்ஸ் எனக்குலாம் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் நான் அதை. ஷூர் கண்டிப்பா கன்வே பண்றேங்க. கியூட்டி பையங்க. உண்மையிலேயே அந்த பிள்ளை யாரெல்லாம் எதுக்கு வெறுக்கிறாங்க என்னன்னு எனக்கு தெரியல. பட் எனக்கு என்ன பொறுத்தளவுல அரோரா டைட்டில் வின் பண்ணணும். லாஸ்ட் சீசன்ல நான் சவுண்டோட பெரிய ஃபேனு. இன்ன வரைக்குமே சவுண்டை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த பிள்ளை ஒரு ரியலான பிள்ளை. அதுலயே நல்ல பிள்ளை. இப்ப நிறைய பேர் பார்வதி ரியல்ன்றாங்க. கெட்டவளா இருக்குது ரியலா இருக்கிறது பெருசு இல்ல. நல்லவங்கெல்லாம் ரியலா இருக்கணும். அந்த மாதிரி இருக்கணும். அதனால எனக்கு சவுண்டு ரொம்ப பிடிக்கும். அதே கேட்டகரியில நான் வந்து இப்போ அரோராவை ஆட் பண்றேன். ஐ விஷ் ஹர் அந்த பிள்ளையோட ஃபியூச்சர் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு. நிறைய பட வாய்ப்பு வரணும். நீங்க அவங்களும் சேர்ந்து ரொம்ப நாள் சந்தோஷமா இருக்கணும். அந்த படத்துல பாப்போம்ல ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாள் அவங்க தாத்தா பாட்டி ஆகுற வரைக்கும் அப்படியே இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி நீங்க இருக்கணும்னு நான் விஷ் பண்ணிக்கிறேன். தேங்க்ஸ்க்கா. தேங்க்யூ. ஆக்சுவலா அவங்க பிபி ஷோக்கு ஹோஸ்டா வரணுங்க. அவங்க மட்டும் ஹோஸ்டா இருந்தாங்கன்னு வைங்க, அவங்க கேக்குற கேள்வியில செதறிடுவானுங்க. கண்டிப்பா.
எப்படி அரோராவே ஹோஸ்டா வந்துரும். இப்ப விஜய் சேதுபதியே தூக்கிடணும் உங்களுக்கு. அங்க அப்படி அரோராவே இல்ல சொல்லல, பாயிண்ட் அவர் தெரியுதுல்ல இருந்துகிட்டோம். எப்படி ஓகே. இதுவரையும் ஓகே. இதுக்கு மேல நானே வெறுப்பேன். ரொம்ப இதெல்லாம் ஓவரா டூ போகுதோ? அவ்வளவுதான். இதெல்லாம் டூ மச்சியா. இல்ல 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 அவ- இல்ல எல்லாரும் ஹெசிடேட் பண்றீங்களா? நான் சொல்றேன், அவர் ஹோஸ்ட் பண்றதுக்கு பண்ணாமே இருக்கலாம், அரோராவே ஹோஸ்டா இருக்கலாம்ன்ற. இது யாருங்க? ஆலன் அது ஆலனா? ஆலன் ஓகே. ஒரே நிமிஷம் இருங்க, ரெக்கார்ட் போட்டுக்கிறேன் ஆலன். போடுங்க அவர்கிட்டயே போய் சொல்லிட்டு வந்துட்டேன். புரியலையே நான் நான் எதுக்கு சொன்னதை செல்லக்குட்டின்னு சொன்னதையும் சேர்த்து ரெக்கார்ட்ல ஆட் பண்ணிக்கங்க ப்ளீஸ். அத நீங்க போட்டு காட்டுங்க. அக்கா நான் சொல்றேன்க்கா, செல்ல குட்டி. ஓகே ரியா, தேங்க்யூ. நான் பேசலாமா? யாரு நெக்ஸ்ட் இருங்க, ஒரே ஒரு செகண்ட் நான் இருங்க. திரும்ப வந்து பேசுறேன். வன்மத்தை கொட்டணும் ரியா உங்க மேல. நான் தான் ஊர்ல ஓகே ஒரே ஒரு செகண்டுங்க. அவர் தான் நெக்ஸ்ட் பேசணுமா? ஹரி ப்ரோ நீங்க தான் பேசுறீங்களா? நீங்க ரொம்ப நேரமா ஜாயின் ஆயிட்டீங்க. ஏங்க வணக்கம் வணக்கம் ஹரீஷ். Yes, வணக்கம் hi bro. அலன், how are you? சூப்பரா இருக்கேன் ப்ரோ, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஹாய் யோகினி, எப்படி இருக்கீங்க? ஃபைன் ஹரி. ரியா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ஹரி, சொல்லுங்க. யூஸ்வலி வி ரிவ்யூ பிக் பாஸ். இந்த சீசன் பண்ணல டியூ டு சம் ஒர்க் ரீசன்ஸ். குட் ஃபார் யூ. ஸோ ஃபைனலாக ஒரு 6 கண்டஸ்டன்ட்ஸ் வந்து இந்த சீசனில் வந்திருக்காங்க. பட் என்ன சொல்கிறது, ஃபர்ஸ்ட் ஃபைனலிஸ்ட் அரோரா வாஸ் வெரி ஹாப்பி. ஹர் பாயிண்ட்ஸ் வேர் வெரி கிளியர். அதுதான் வந்து ஒரு ஹைலைட்டட் பாயிண்ட்டு. ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி வந்து விஜய் சேதுபதி வந்து சொல்லியிருப்பாரு, ப்ரூவ் பண்ணி காமிக்க சொல்லியிருப்பாரு. அதை வந்து கரெக்டாக ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்காங்க அரோரா. ஷி வாஸ் வெரி ஹாப்பி வென் ஷி வாஸ் ரிசீவிங் தட் டிக்கெட் டு ஃபினாலே ஃப்ரம் விஜய் சேதுபதி சார். ஆமா ஸோ நான் லான்ச்லையும் பார்த்தேன் உங்களை. ஐ வாஸ் இன் த என்னாச்சு தெரியலையே. டக்குன்னு போயிட்டாரு, லிசனருக்கு போயிட்டாரு. ஓகே இருங்க, நான் திருப்பி இன்வைட் பண்றேன். நல்லது பேசாலே போட்டு விட்டுரு. நான் அவரா போய் இல்லங்க, அவருக்கு ஏதாவது கால் வந்திருக்குமா என்னன்னு தெரியல. இருங்க, நான் திருப்பி இன்வைட் பண்றேன், வரட்டும். ப்ரோ ஹரி ப்ரோ லிசனர்ல போயிட்டீங்க. மேபி கனெக்ஷன் நீங்க இருந்தோன்னு திருப்பி வாங்க, பேசலாம். ஓகே ஊர் நாட்டா நீங்க பேசிடுங்க. எல்லாருக்கும் ஹாய். ஃபர்ஸ்ட் ஹாய் ப்ரோ, சொல்லுங்க. அப்புறம் தங்கமயிலோட ஃப்ரெண்டுக்கு ஹாய். தங்க மயிலா? ஓகே थैंक यू. இல்ல எதுக்கு சொல்றேன்னா, எனக்கு வந்து அவங்களோட ஸ்டோரி வந்து தெரியாது. எத்தனையோ புறக்கணிச்ச ஒரு இன்ஸ்டா ரீல்ஸ் எல்லாம் அவங்களும் ஒரு ஆள்னு வச்சுக்கோங்களேன். என்னை பொறுத்த வரைக்கும் ஹானஸ்டா நான் சொல்றேன். நான் இப்ப எனக்கு வந்து உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் இருக்கு. ஐயோ எல்லாரும் கேட்கறாங்க, நானும் கேட்கறனும். என்னன்னா, போத்தன் ராஜ் மாதிரி ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து உள்ள போயிட்டு ஒரு விஷயத்த சொல்றாரு. ஓகேங்களா? இப்போ நீங்களும் அங்க போனீங்க. எனக்கு எல்லாரும் ஃபேமிலி வந்தாங்க. லாஸ்ட் சீசன்ல எனக்கு ஒரு ஃபேமிலி வரும்போது இவங்க எப்படா வருவாங்க அப்படிங்கிற ஒரு ஆமா ஒரு செகண்ட் ஒரு நாட்டா. ஆமா ஹரி ப்ரோ, டக்குன்னு லிசனர் போயிடுச்சு அப்போ நீங்க பேசுற போது. அதான் எது கேட்டது? ரியா தான் சொல்லணும். டைட்டில் வின்னர் டிடிஎஃப் வாங்கும்போது she was very happy ன்னு சொல்லிட்டு இருந்தீங்கல்ல. she was very happy. நாங்களும் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டோம். பட் நான் வந்து லான்ச்சுக்கு வந்திருந்தேன். அப்போ உங்களை பார்த்தேன். you were saying that இந்த பிக் பாஸ் வந்ததுக்கான ரீசன் வந்து அரோரா நேம் ஷுட் சேஞ்ச் அண்ட் she should get a positive நேம் சொல்லியிருந்தீங்க. இப்போ 92 டேஸ்க்கு அப்புறம் how do you feel? அதான் கேட்டேன். it has been changed. இப்போ எங்க போனாலும் ஆக்சுவலா நானும் ஹேர் கட் இப்போ ரீசெண்டா பண்ணிட்டேன். அதனால எங்க போனாலும் என்ன பார்த்து அரோரான்னு சொல்ற அளவுக்கு சேஞ்ச்ட். முன்னாடி வேற மாதிரி இருந்துச்சு, இப்போ நல்லா இருக்கு. ஓகே ஸோ அதுதான் அந்த பாசிட்டிவிட்டி வந்து இந்த ஷோ மூலியமா ஒருத்தர் கிடைச்சா அதுதான் வந்து சக்ஸஸ் ஆக்சுவலா. ஸோ அந்த ஒரு சக்ஸஸ் வந்து பிகாஸ் ஆஸ் அ இன்ஃப்ளூயன்சர் இந்த இன்ஸ்டாகிராம் ஷி கெயின் லாட் ஆஃப் ஃபாலோவர்ஸ். பட் மீனிங்ஃபுல் ஃபாலோவர்ஸா வந்து இப்போ இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். வாட் யூ ஃபீல்? ஹலோ கேக்குதா ரியா உங்களுக்கு? இப்போ கேக்குது. ஓகே அதான் இப்ப நிறைய ஃபேன்ஸ் சம்பாதிச்சிருக்குன்னு சொல்றாங்க ஹரி ப்ரோ.
யா டெஃபினெட்லி அண்ட் ஹரிப்ரோ நீங்க சொன்னீங்க அவங்க வந்து பாசிட்டிவிட்டி சம்பாதிச்சிருக்காங்கன்னா ஆக்சுவலா இந்த சீசனுக்கு அவங்க ஷோக்கு ஒரு பெரிய பாசிட்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இட்ஸ் எக்ஸாக்ட்லி மியூச்சுவல். எக்ஸாக்ட்லி. நான் அரோராவோட கேமை வந்து என்ன சொல்றது, டு த பாயிண்ட் வந்து பார்க்குறவங்க வந்து கரெக்டாக இந்த ஷோ ஜட்ஜ் பண்ணி எப்பப்போ தேவையோ அப்பப்போ கரெக்டாக பேசுகிற மாதிரி தான் எனக்கு நான் வந்து பார்த்துருக்கேன் அரோராவோட கேமில். ஸோ ஷி வாஸ் இந்த 6 hours நின்றதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயம். ஷி ஷோட் ஹர் கேரக்டர் இன் தி கேம். டெஃபினெட்லி thank you so much ஹரி. தேங்க்யூ ரியா, நைஸ் டாக்கிங் டு யூ. நைஸ் talking to you too. தேங்க்யூ. ஊர்நாட்டான் சாரி, இவர் எங்க அவரு காணும், அவரு போயிட்டாரா? இல்லங்க உங்க ரொம்ப இப்போ நேரம் ஸ்டாப் பண்ணிட்டா அதான். இல்ல இட்ஸ் ஓகே. ரியா இருக்கீங்களா? சொல்லுங்க. இப்போ எனக்கு போத்தன் ராஜ் மாரி ஒரு ஃப்ரெண்டு வந்து என்ன பண்றாருன்னா, இப்ப நான் என்ன எக்ஸாம் எடுத்துக்கிறேன், எனக்கு வந்து ஒரு அட்வைஸ் பண்ணிட்டு போறாரு. இந்த மாரி ஓகே. ஆள் கூட பழகு, இது எல்லாமே வெளியில இருந்து பார்த்துட்டு ஆ உள்ள போய் அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாப்ல. ஆ கொடுக்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு ஆஸ் எ ஃப்ரெண்டாக நான் கேட்க வரலங்க. ஆனா ஆ சக மனுஷியா நீங்க ஒரு பிக் பாஸ் வியூவர்ஸா நான் கேட்கிறேன் உங்கள, இத உங்களோட ஃப்ரெண்டு ஒரு பார்ட் அதை நீங்க அந்த பக்கம் வச்சிருக்கோங்க. ம் ஒரு நல்லா போயிட்டு இருக்க ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு நல்ல ஒரு 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 விஷயத்தை எடுத்து அவங்களுக்காக ஃபீல் பண்றாங்க, பியூரா ஃபீல் பண்றாங்க, பியூரா அவங்க நல்லா இருக்குன்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்குள்ள ஒரு ஒரு எண்ணம் இருக்கு. அந்த எண்ணத்தெல்லாம் மீறி இதெல்லாம் கேட்டுட்டு பார்த்துட்டு ஒருத்தன் போறான். சரி, ஒருத்தர் போறாரு. அட் த சேம் டைம் நீங்களும் அங்க போறீங்க. சரி. இந்த விஷயம் உங்களுக்கும் தெரியும், எல்லாத்தையும் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. ஓகேங்களா? ஓகே. அங்க போகும்போது உங்களுக்கு ஏன் தோணல, அவருக்கு ஏன் அப்படி தோணுச்சு? ஃபர்ஸ்ட் ஒரு கொஸ்டின். செகண்ட், எனக்கு நீங்க ஒரு எப்படா போவீங்கன்னு இருந்துச்சு. எனக்கு எவ்வளவு எக்ஸ்பெக்ட், எனக்கு எவ்வளவு ஒரு இதாயிடுச்சு எமோஷன்னா, எனக்கு நீங்க ரியா எப்படா வருவாங்க. சீரியஸ்லி ரொம்ப நான் ஹானஸ்டா சொல்றேன். ரொம்ப எனக்கு வந்து நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 years வந்து நான் ஹாஸ்டல்ல படிச்சேன். எல்லார் பேரண்ட்ஸ் மீட்டிங்கும் எல்லாரோட பேரண்ட்ஸ் இருப்பாங்க. நேர்பையில இருக்கவங்க வருவாங்க. எங்க அம்மா கிட்டத்தட்ட ஒரு 200 kilometers எபோ இருந்தாங்க, அந்த பக்கம் இருந்தாங்க. ஆனா அவங்க வரவே மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு 6 வருஷம் நான் வந்து ஹாஸ்டல்ல படிச்சேன். 6 வருஷமும் எனக்கு வந்து என்னோட பேரண்ட்ஸ் மீட்டிங்ல எந்த இடத்துலயுமே எங்க அம்மா மட்டும்தான், எங்கேயுமே கலந்துக்கிட்டதே கிடையாது. ஆனா எனக்கு எங்க அம்மா எப்படா வருவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு 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 காத்திருப்பு விஷயத்துல எனக்கு ரியா எப்போ வருவாங்க, அந்த நாய்க்குட்டி அட்லீஸ்ட் அந்த நாய்க்கு கேட்ட மாதிரி நாய்க்குட்டி வந்துருமா, அந்த டிஆர்பி அந்த நாய்க்குட்டியை கொண்டு வந்தா டிஆர்பி வரும், அது இதெல்லாம் வாட் எவர் இட் இஸ், எனக்கு எனக்கு அதை பத்தி எந்த ஒரு விஷயமே எனக்கு கவலை கிடையாது. ஆனா எனக்கு ரியா எப்போ வருவாங்க அது மாதிரி இருந்துச்சு. ஆனா ரியா அங்க போயிட்டு ஒண்ணு பண்ணாங்க. ஆனா அதை மீறி இன்னொருத்தவங்களுக்கு ஒண்ணு பண்றாங்க. இன்னொருத்தவங்க வாயை புடுங்குறாங்க, வாயை புடுங்கிட்டு ஒண்ணு பண்றாங்க. அதுக்கு நீங்க பதிலடி கொடுத்துட்டு வரீங்க. ஆனா அத பாத்துக்கிட்டு இருந்த உங்கள்ட்ட கேட்டவங்களே உங்களை பத்தி பேக்ல பேசுறாங்க ஒரு விஷயம். இதையும் பாக்குறீங்க. போத்தன் ராஜ் மாதிரி ஒரு ஃப்ரெண்டையும் பாக்குறீங்க. பார்வதி மாதிரியோட அம்மாவோட கமாண்டையும் பாக்குறீங்க. இங்க இவங்களுக்கு மத்தியில பாதிக்கப்படுறது யாருன்னு கேட்டா அரோரா. இது எல்லாமே பப்ளிஷ் ஆகுது. இது ஒரு சக மனுஷியா ஆஸ் எ ஃப்ரெண்டா நீங்க எப்படி பாக்குறீங்க? எவ்வளவு பெரிய கேள்வி. இருங்க ஐயா, முதல்ல ஒரு கேள்வியை ப்ராசஸ் பண்ணிக்கிறேன் நான். ஷார்ட்டா கேட்டேங்க. நான் வந்து இப்போ கமருதீனோட ஃப்ரெண்டா இருந்திருந்தா நான் என்ன பண்ணியிருந்திருப்பேன்னா, மச்சான் நீ 2 பேர் பக்கமுமே போகாத, அதான் உனக்கு நல்லதுன்னு சொல்லியிருப்பேன். நான் வந்து உள்ள போகும்போதும் அவர் கமருதீன் கிட்ட வந்து அதை தான் சொல்லியிருந்தேன். நீ 2 பேர் பக்கமுமே போகாதுன்னு தான் சொல்லியிருந்தேன். அண்ட் இன்னொரு விஷயம் வந்து கமருதீனோட ஃப்ரெண்டோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கும்போது நான் வந்து ஜென்ரல் பெர்ஸ்பெக்டிவா தான் சொல்றேன். இது அவங்கள புட் டவுன் பண்ணணும்லாம் கிடையாது. கமருதீனோட ஃப்ரெண்ட் ஆஃப் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கும்போது இந்த பொண்ணு நல்லா பழகுறவங்க எல்லாரையுமே வீக்கெண்ட்ல தூக்கி போட்டு மிதிக்குது. அதனால அட்லீஸ்ட் நீ ஒரு மூஞ்சிக்கு நேரா பேசுற கூடயாவது பழகு அப்படின்ற மாதிரி ஒரு ஃப்ரேஸா அதை சொல்லிட்டு போயிட்டாரு. இன்னும் கொஞ்சம் பெட்டரா கன்வே பண்ணியிருந்திருக்கலான்றது என்னோட தாட்டு. இதை தாண்டி ஒரு பொண்ணு உண்மையாதான் இருக்கு, அந்த பொண்ணை இப்படி அடிக்கிறவனும் நான் பாக்குறேன்.
நான் வந்து ஒருத்தவங்க கிட்ட ஜென்யூனா இருக்கேன், அவங்க என்னைய போட்டு அடிக்கிறதையும் நான் பாக்குறேன். திஸ் ஷோஸ் த ஸ்டாண்டர்ட் ஆஃப் பீப்புள். அவங்க அவ்வளவுதான். இதுதான் பீப்புள், இதுதான் மக்கள், இந்த மாதிரி சமூகத்துல தான் நம்ம வாழ்றோம்னு பார்த்துட்டு கடந்து போயிட வேண்டியதான். என்ன பண்ண முடியும்? ஆனா எனக்கு சீரியஸா சொல்றேங்க, நீங்க எப்ப வருவீங்கன்ட்டு எனக்கு எப்படா எப்படா இந்த அம்மா வரும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இல்ல ஏன்னா அவங்க எனக்கு அந்த பொண்ணு அவங்க எனக்கு நைட்டு பேசின விஷயங்களா இருக்கட்டும், அடுத்த நாள் அவங்க போயிட்டு தனியா படுத்திருந்த விஷயங்களா இருக்கட்டும், அது மாதிரி எனக்கு கனெக்ட் ஆச்சு. அது ஒரு ஏக்கங்க, அது ஒரு பெரிய ஏக்கம். அந்த ஏக்கம் வந்து உணர்ந்தவங்களால மட்டும்தான் ஃபீல் பண்ண முடியும். அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். வருவாங்களா, எப்போ இல்ல வருவாங்க, அந்த பாதைய பாக்குறது, ஆ, ரோட்ட பாக்குறது, பஸ்ஸ பாக்குறது, நடக்கிறத பாக்குறது, ஏதாவது ஒரு மனுஷங்களை பாக்குறது, ஏதோ ஒரு ட்ரெஸ், நம்ம அம்மா ஒரு saree கட்டியிருப்பாங்க, அந்த கலர் சேரிய பார்த்தா அந்த மாதிரி நிறைய தோணிக்கிட்டே இருக்கும். நான் அந்த மாதிரி ரியா எனக்கு எப்படா ரியா வருவாங்க அங்க மாதிரி எனக்கு அந்த இடத்துல அதான் எனக்கு ஒரு பெரிய கனெக்ட் ஆயிடுச்சு அவங்க கூட. ஐ லவ் திஸ் அந்த மூமெண்ட். நீங்க வரும்போது எனக்கு அப்பாடா வந்துட்டாங்கடா அப்படி மாதிரி இருந்துச்சு. தேங்க்யூ தல. நம்மளும் அந்த கேட்டகரி தான். வெயிட் பண்ணி பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்ஸ் வந்து ஸ்கூல்ல நடக்கும். அப்போ அம்மா வந்து பிஸியா இருப்பாங்க, அப்பாவும் வந்து பிஸியா இருப்பாங்க, யாரும் வரமாட்டாங்க. ஸோ கூட்டமா அப்பா அம்மா இருக்க பெரிய பெரிய ஏக்கம் கிடையாது, பட் ஆனா இது ஒரு கைண்ட் ஆஃப் ஏக்கம் தான். கூட்டமா எல்லாரும் இருக்க இடத்துல தனியா நின்று ரேங்க் கார்டை எடுத்துட்டு போயிட்டு நானே சைனை போட்டுட்டு நானே எங்க அப்பாவோட சைனை போட்டு கொடுத்துட்டு வர ஆள் தான். அதனால எனக்கு அந்த ஏக்கம் வந்து புரிந்தது. பட் ஆனா ஒரு ஒரு சர்டைன் கண்டிஷன் நான் வந்து என்ன இங்க கிளாரிஃபை பண்ண விரும்புறேன்னா, அவங்களுக்கு வந்து யாரும் இல்லாம இல்ல, அவங்களுக்கு எல்லா கைண்ட் ஆஃப் லவ்வுமே கடவுள் வந்து கொடுத்தாரு. அம்மா அப்பாவா இருக்கட்டும், பார்ட்னரா இருக்கட்டும், பட் எதுவும் வேணான்னு டிசைட் பண்ணது அவங்களோட சாய்ஸ். அது எல்லா இடத்துலயும் அவங்க கிளாரிட்டி பண்ணிட்டாங்க. இதை நான் ஏன் சொல்றேன்னா, அவங்க என்ன மாதிரி ஒரு ஊர்ல இருந்து அவங்க அப்பா அம்மா இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். அவங்களோட பொண்ணு தான் இவங்கன்றது அந்த அந்த ஏரியால இருக்க மக்களுக்கு தெரியும். அவங்க எப்படி அவங்க அப்பா அம்மாவை ட்ரீட் பண்ணுவாங்கன்றது அந்த ஒரு மைண்ட் செட்ல தான் நான் இதை வந்து இங்கேயும் சொல்றேன், அங்கேயும் சொல்லணும்னு நினைச்சேன். இப்போ இவங்களோட சாய்ஸ்க்காக அவங்க அப்பா அம்மாவும் கஷ்டப்படுறது எனக்கு நியாயமா படல. தட் ஒன் ஐ ஹாவ் டு கிளாரிஃபை. அவ்வளவுதான். இல்ல எனக்குமே வந்து அவங்க அப்பா அம்மா வந்து வந்திருக்கணுங்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சு. ஏன்னா அது இன்னுமே பெருசா இருந்திருக்கும். ஆனா அந்த பொண்ணு அவ்வளவு பெருசா விரும்பல. இல்ல அவங்க அவங்களுக்கு அந்த ஏக்கம் இல்ல. ஐ ஆஸ்க்ட் ஹர். she அதான் don't நான் don't want her நான் parents உங்களுக்கு to come. சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஸ்பேஸ்ல நீங்க இருக்கீங்கிறதுக்காக நான் சொல்றேன் நானு. யா ஐ அண்டர்ஸ்டாண்ட். நான் நான் இந்த நான் உங்களை கிளாரிட்டி விரும்புறதுக்கு காரணம் எனக்கு 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 உயிரா ஒருத்தங்க நினைக்கிறேன். அவங்க வந்திருக்காங்க, வரணும் அவங்க அப்படின்னு நான் ஒரு பொண்ணு நினைக்கிறா. அது நானும் நினைக்கிறேன். அவ்வளவுதான். புரியுது ஐயா. தேங்க்யூ. அண்ட் ரியா, அஷ்ரஃப் பாய் இருக்கார் இல்லையா, அவர் வந்து அரோராவோட செம்ம வெல்விஷர் அப்படின்னு கன்வே பண்ண சொன்னாரு. ஐ திங்க் ஹி இஸ் நாட் ஏபிள் டு கம் ஹியர் டு டாக், பட் அவரு கன்வே பண்ண சொன்னாரு. ரியா, அஷ்ரஃப் பாய் வந்து ஐஸ்வர்யா இருக்காங்கல்ல, ஐஸ்வர்யா அவங்களோட சீசன் 7 ஐஸ்வர்யா. ஓகே. Okay, next I think time for the star player. Oh. Yeah, star player.